மீனே பாடா படுத்துறேன். இப்போ தான் ஜிம் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே அதை பண்ணி இதை பண்ணு, அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீயா செய்ய போற? வணக்கம், வந்தனம். அதான் என்னால் முடியல, நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம இந்த பனானா பழக்கிறோம், செவ்வாழைப்பழம் ஸ்மூத்தி ரெடி பண்ணுறோம். அக்கடை சூடு. ஃபஸ்ட்டு செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். கேமராமேன் சரியில்லை, ஃபோக்கஸ் இருந்தால் கொஞ்சம் மறந்துடுங்க. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ண வராது. நல்லா இருக்கியா? இதுதான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணாங்க? ஏன்னா கதை உடைக்க முதலில் மிக்சியை பொழக்கணும். மிக்சியை பொழந்தாச்சா? முதல்ல கழுவிக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லணும். ஓகே, சும்மா உன்னை கேமரா பிடிக்காண்டி உன்னை வந்து நான் வேலைக்கு வைக்கிறேன். அதான் நம்ம கேமராமேன். அவன் அப்படிதான் சொன்னோம்ல, கேமராமேன் கொஞ்சம் உருக்கி அப்படிதான் இருப்பாங்க. காசு இல்லாமல் கேமராமேன் வச்சா இதுதான் துன்பம். சரி, ஓகே. முதல்ல பழத்தை புழக்கணுமா? கத்திலாம் எங்கே வைப்பீங்க? அடிக்கடி கிச்சன் பக்கம் வந்தால் தெரியும். என்ன வாயில் வரலையா? நித்யா? ஆமாம், அடிக்கடி கிச்சன் பக்கம் வந்தால் தெரியும். சாரி, வாழைப்பழ பஜ்ஜி போடுற லெவலுக்கு தான் திருப்பிட்டு இருக்கேன். ஏன்னா ஓப்பன் பண்ண முடியல. வந்துருச்சு. துண்டு துண்டாக ரொம்ப படப்படுத்துறான். கத்தி எங்கன்னு கேட்கான். கத்தி அதே எப்போதுமே இருக்கும். எனக்கு முடியல, இன்னைக்கு ஹெவி ஒர்க் அவுட், ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க அதை மட்டும் சொல்லு. ஏழு மூஞ்ச பக்கத்துல காமிக்கிறதுல பயப்பட போறாங்க. லூசு. திருப்ப முடியல, அதானே திருப்ப தெரியல. அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது. 3 வாட்டி அமுக்கத கேமராமேன் மகிமையோ மகிமை. ஒன்னா எடுக்க போறேன். கீழே கீழே முதல்ல மேல இருந்தா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரீசரை சொன்னேன். ஃப்ரீசர் வேற ஏதோ மாதிரிலாம் இருக்கு. சீஸ்லாம் போடலாமா? உங்க ஆச்சு கால்லாம் வலிக்குடா, டக்குன்னு பண்ணுடா ப்ளீஸ்டா. சௌரியத்துக்குலாம் பண்ண முடியாது. அப்ப நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் போய் படுக்க போயிருவேன். தம்பி நைட்டு அப்லோட் பண்ணணும் 12 மணிக்கு. இல்லை எங்க அம்மா திட்டும். இதே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிட்டு. பக்கத்துல காமிங்க. எதுக்கு கேமராமேன் அசைவம்? நாங்க இது என்னது கிறிஸ்மஸ் பழம் எத்தனை பண்ணோம்? இது சமைக்கவே முடியாத. கேமராமேன் ரொம்ப சூப்பரா. மகிமையோ மகிமை. எத்தனை தடவை தான் இதே சொல்லுவேன். நீ ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேமராமேன் ஐயா கை மாட்டிக்கிச்சே. பூவானம் இப்படிதான் கீழே போடு. அது திருப்பி உள்ள போட்டுருக்கோம். ரொம்ப நல்ல பிள்ளை. இந்தா கீழே கீழே போட்டுட்டு இருக்கான். கை வலிக்குடா. பாட்டு படிச்சிட்டேன். காப்பிரைட் சொல்லுமா? ஆமா, கை வலிக்குது எனக்கு. வேலை இருக்கிற ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேங்க. கிச்சன்ல நீ தான் உட்காந்துருக்கணும். எவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்க? கேமராவை பார்த்து வைல. கேமரா கரெக்டா தான் வச்சிருக்கேன். என்னெல்லாம் போட்டேன்னு சொல்லலையா? இப்போ வந்து பம்ப்கின் சீட் போட்டேன். அதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் சீட் போட்டேன். அடுத்து வேற வால்நட்டுங்களா உள்ளதான் இருக்கு. டேட்ஸ் தான் முக்கியம். நமக்கு இனிப்பு கொடுக்கறதே டேட்ஸ் தான். ஆனால் ஃப்ரீசரில் போட்டு டேட்ஸை கல்லுமா ஆக்கி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கீழே போடு. இதே வேலையா போச்சு. வாஷ் பேஷன் கிட்டே வச்சு பண்ணுவேன். அதுவே எனக்கு தெரியல. நம்ம கிச்சன் அவ்வளோதான் இருக்கு. பார்த்துக்கோங்க, நாங்கள் ரொம்ப ஏழை. நான் பார்க்கத்தான் சும்மா இருப்பேன். என் பேர்ல 30 லட்ச ரூபா கடன் இருக்கு. 30? ஆமா, என் பொண்டாட்டி பேர்ல 2 பேர். ஆமா, வெறும் 30 தான் இருக்கு. ஆமா, 17 + ஒரு 8, அதுவே கம்மி தான்ல. அது போக சின்ன சின்னதுலாம் எங்க போய் கொண்டு போய் சேர்ப்ப? கடன் இல்லாத மனுஷன் எங்க இருக்காங்க சொல்லுங்க? ஆனால் விஜய் மல்லையாவே கடன்லாம் இருக்காது. முதல்ல கடன் வரும், அதுக்கப்புறம்
வீட்டு தேடி போலீஸ் வரும். அப்புறம் கடங்காரன் வருவான். வேற வால்நட்டை காணும். எப்படி நான் வந்து இருக்கேன்? இல்ல நான் தான் தேடி குட் லைஃப்னு போட்டிருக்குமா வால்நட்ல? இல்ல, வெறும் கவர். அன்னைக்கு எடுத்து கொடுத்தல. எங்க இருக்கு? அதான் எடுத்து நீ வேற எங்கேயோ வச்சிட்ட. மேல வச்சிருக்கியா? முழு பாக்கெட்டே எனக்கு எடுத்து கொடுத்தேன். வால்நட்டை காணும். நீங்க கொண்டு வச்சுக்கிட்டு உயிரை வாங்கணும். சரி, நீங்க வால்நட்டை தேடு. அதுக்குள்ள நான் இதை அடிச்சிட்டு இருக்கேன். வால்நட்டை இப்போ ஃபோக்கஸ் ஆயிட்டா? நம்மளோட மிக்சியில போட்டு இதை அட்டின்னு அடிக்கிறோம். பிளெண்டர். சாரி, என்ன பிளெண்டர்? என்ன என் அக்கிள் தான் தெரியுது. இந்த வால்நட் தம்பி இங்க வந்து கேமரா பிடிப்பா, அது ஒரு சைஸாக போகுது. சாரி மக்களே, இது ஐஃபோன் இல்ல, இது கொஞ்சம் ஒரு கிம்பிள், DJI ஓஸ்மா கிம்பிள். அதனால உனக்கே பண்ண தெரியல. ஒத்த கையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன்ல, எல்லாத்தையும் மூடிட்டானே. ஒண்ணு போதுமா? இன்னும் 2-3 போடேன். வால்நட் தானே, வால் முளைக்கும்ல. உங்க ஆயா பார்த்துக்கோ மம்மி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களை தான் திட்டிட்டு இருக்காங்க மண்டாட்டி. இங்கே ஒரு மேஜிக், இங்கே வா காமிக்க. சுவிட்சை போட்டானா இவ்வளோ பக்கத்து கோட்டியால நீ எங்க கேமராமேனோட இது இதில் கத்தியா எப்படி வாட்டமா இருக்கு உள்ள போய் பொண்ணாலும் வர முடியுமா? வர முடியுமே. போ. நான் எப்போதும் இங்க வந்து அரைச்சிட்டு இருக்கேன். போடி, என் பொண்டாட்டி ஜிம்முக்கு போய் ஒல்லி ஆயிட்டா. ஹெர்போமேட்டிக் யூஸ் பண்ணியா? ஏய், காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. இருங்க. 5 4 3 2 1. ஏண்டா மிக்ஸி அரைக்குதுன்னா நீ சேர்ந்து அரைக்க. பால் எப்படி எவ்வளவு மெல்லிசா அரைச்சிருக்கு பாருங்க. அதை இதுதான் குடிக்கிற தன்மையில இருக்க. இன்னும் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. பால் ஆடையோட ஊத்து. ஊத்து ஊத்து ஊத்து. கேமரா வாங்கி கொண்டு போயிட்டா ஊத்துற சாக்கில். என்னடா அங்க ஊத்து பார்த்துட்டு இருக்க? நல்லா இருக்கும். அப்படியே சுத்துது பக்கத்துல இருந்தா. போதும் சுடுது. ஓகே, ஐஸ் கட்டி இருக்கா? இருக்கு. ஆனால் அது போட்டால் ஸ்மூத்தி ஆகாது. இதுதான் ஜிம்முக்கு போய் நம்ம குடிக்க வேண்டிய ரெட் பனானா ஸ்மூத்தி. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்? இன்க்ரீடியன்ட்ஸ். முதலில் கப்பையை எடுத்தோம், அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை போட்டோம், அதுக்கப்புறம் கடைசியாக வால்நட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி வாட்டர்மெலான் சீடு போட்டோம், பம்கின் சீடு போட்டோம், டேட்ஸ் போட்டோம், முக்கியமான கடலே மறந்துட்டோமே. கேஷ்யூ போட்டோம். கேஷ்யூனா முந்திரி போட்டோம். அவ்வளோ இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த சூஸ் வந்துட்டு. இப்போ குடிப்போமா? சியர்ஸ். இது நல்லா இருக்கு, ரொம்ப கட்டியா இருக்கு. என் பொண்டாட்டி இதை குடிக்க மாட்டான், அதனால எனக்கு மட்டும் தான். இவன் அரைச்சதை யார் குடிப்பா? இவன் பண்ணதை சை மனுஷன் குடிப்பானா? இவன் பொண்டாட்டி டேஸ்ட் பார்ப்போம். எனக்கு வேண்டாம். டேஸ்ட் மட்டும் பாரு, மாங்க மட்டும் பாரு. சும்மா இவன் பண்ணதெல்லாம் மனசு சாப்பிடுவானா? எல்லாத்தையும் போட்டு இப்படி அரைச்சி வச்சிருக்கு. குடியில கொஞ்சம் சத்து வரும் உனக்கு. பழத்தை இப்படி அரைச்சாலே எனக்கு பிடிக்கும். ஏன் நீ குடிச்சுப்பா, லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு. அன்னைக்கு குடிச்ச
போய் சொல்லலாம் அன்னைக்கு தான் குடிச்சான் குடி அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ புதுசா ட்ரை பண்ணான்னு குடிச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. இப்ப நீ டார்ச்சர் பண்றான். குடி, ரொம்ப சீன் படானா குடி. இதுல ஹனி ஊத்துனாதான் எனக்கு பிடிக்கும். குடி குடி. நல்லா இருக்கா? ஜம்முன்னு இருக்கா? ஓகே, இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை செய்தியில் தொடர்புக்காக வன்னியப்பன் அலைஸ் ஃபங்கி கப்பிள்ஸ் கப்பிள்ஸை கடைசியா சொல்றோம், ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். வரட்டுமா? பை. டெய்லி இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கும். வரட்டுமா? பாய். வரட்டுமா? இப்படி ஆட்டம் வரட்டுமா? வரட்டுமா? பாய் பாய்.